பரதேசி என்ற ஒரு இடத்துக்கு போனார். பரதேசி இல்ல, நம்மள நிறைய பேர் போனா பரதேசிப்பாங்க இல்லையா? பரதேசி வேற, பரதீஸ் வேற. அல்லேலூயா. பரதேசிங்கிற வார்த்தை நம்ம தமிழ் பைபிள்ல வேற, தமிழ் லாங்குவேஜ் வேறமா சொல்லுவோம். ஆனா பைபிள்ல பரதேசி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா ஆபேல் தொடங்கி இயேசு கிறிஸ்துவோடு கூட மனம் திரும்பின கல்லன் வரைக்கும் பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்கள் எங்கே இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது சொன்னால், லூக்கா இந்த சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது இயேசு அழகா ஒரு ஓமையை சொல்லியிருப்பாரு. ஐஸ்வர்யன் ஒரு மரித்தான், லாசர் ஒருத்தர் மரித்தான். லாசர் மரித்த பொழுது ஆபிரகாம் மடியில கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவான் மரித்தான். அவன் வந்து பாதாளத்துக்கு போனான். பைபிள் நீங்க படிச்சு பாருங்க. பரலோகம், நம்ம பரலோகத்துக்கு மேல செக்ஷன்ஸ் வேற, பூமிக்கு கீழே செக்ஷன்ஸ் வேற. இதை நல்லா எல்லாரும் புரிந்து கொள்ளுங்க. முதல்ல கீழே உள்ள சொல்றேன், அப்புறம் மேல உள்ளதை பார்க்கலாம். பூமி, இந்த பூமி அந்தரங்கத்துல தொங்கிட்டு இருக்கு. இந்த பூமிக்கு எந்த பேஸ் கிடையாது. இந்த பூமிக்கு எந்த ஒரு வித தாங்குதலும் தூண்களும் கிடையாது. இந்த உலகமும் உலகத்தோட எல்லா பூமி வானம் எல்லாமே அண்ட சராசரங்கள்ல தேவனுடைய வார்த்தையினால தாங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இந்த பூமிக்கு கீழே போகும்பொழுது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காணப்படுவது எதுன்னா, ஆபிரகாம் மடி என்று சொல்லப்படுகிற பரதேசி. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் நீங்க கீழே போகும்போது பாதாளம். அதுக்கப்புறம் கீழே போகும்போது அக்கினி சூளை. அதுக்கப்புறம் கீழே போகும்போது புறம்பான இருள். அதுக்கப்புறம் கீழே போகும்போது நரகம். கடைசியா காணப்படுவதுதான் அக்கினி கடல், the lack of fire. இப்படி நம்முடைய வேதத்துல நிறைய சத்தியங்கள் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொரு எவ்ரிதிங் தேர் இஸ் தி ஸ்டெப்ஸ் எல்லாம் கீழே இருக்கு. அதே போல மேலேயும் நீங்க கண்ணெடுத்து பார்க்கும் பொழுது மேக மண்டலம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். the clouds, நம்ம ஃளைட்ல போகும்போது cloudsலாம் கீழே வந்து நம்ம மேலே போயிட்டு இருக்கோம். அந்த மேக மண்டலம், அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலருக்கும் மேக மண்டலத்துக்கு இடையில நம்முடைய வேதம் சொல்லுது ஆகாய விரிவு என்று சொல்லி சங்கீதம் 19 வாசிக்கலாம். அந்த சங்கீதத்துல ஆகாய விரிவுன்னு சொன்னா நம்ம ஆங்கிலத்துல firmament என்று சொல்றோம். சயின்டிபிக்கலா சொல்லப்படுகிற வார்த்தை ஓசோன் லேயர் என்று சொல்லுகிறோம். அதை தாண்டி மேல ப்ளூ கலர் போகும்போது the first heaven, first heaven, இந்த first heaven தாண்டி நீங்க மேல போகும்போது வானங்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 148வது சங்கீத வீட்டுல உட்கார்ந்து வாசித்து பாத்தீங்கன்னா வானங்கள், சங்கீதம் 19 வானங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட வானம். நம்மள நினைச்சிட்டு இருக்கோம் வானம் மேல ஒரே ஒரு வானம் தான் இருக்கும்போது ஆண்டவர் அங்க உட்கார்ந்து இல்ல, வானங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வானங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹெவன், அதுக்கப்புறம் செகண்ட் ஹெவன், அதுக்கப்புறம் தேர்ட் ஹெவன். இந்த ஃபர்ஸ்ட் ஹெவன், செகண்ட் ஹெவன், தேர்ட் ஹெவன் வரைக்கும் தான் அப்போஸ்தலர் பவுல் தன்னை ஒரு மனிதனை அடையாளப்படுத்தி ஒரு மனுஷன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவன் தேவனுடைய பரதேசிக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவன் அங்க பேசப்படுகிற வார்த்தைகள் அவனுக்கு விலங்கல் சொல்லி தன்னை அங்க அடையாளப்படுத்தி எழுதியிருப்பார் பவுல். அப்ப இந்த 3ஆம் வானம் நம்ம எல்லாரும் நினைச்சதுக்கு அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி வேதத்தை நல்ல வாசித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வானத்துக்கு அப்புறம் தான் உன்னதம்னு வரும். சங்கீதம் 91:1 எல்லாரும் தெரிந்த வசனம், டக்குன்னு சொல்லுவோம் உன்னதமானவருடைய மறைவில். எல்லாருடைய வாயில இந்த வார்த்தை வந்துடும். ஆனா உன்னதம் எங்க இருக்குதுன்னு கேட்டா தெரியாது. எல்லாரும் சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவோம் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லிடுவோம். ஆனா அந்த உன்னதம் எங்க இருக்குது தெரியாது. பிரியமானவர்களே, நாம வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம், நியூ இயர் கொண்டாடுறோம், குட் ஃப்ரைடே கொண்டாடுறோம், எல்லாம் செலிப்ரேஷன் பண்றோம். ஆனா அதை தாண்டி நான் உங்களை அந்த காலநிலை உற்சாகப்படுத்துறது என்னன்னா, நீங்க பண்டிகைகளை ஆசரிக்கிறத விட வேதத்தை ஆழமாய் அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இயேசு எந்த அளவு வேதத்தை அறிறீங்களோ இந்த வேத புஸ்தகத்துல எல்லா காரியங்களும் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 3ஆம் வானத்துக்கு மேலதான் உன்னதம் இருக்கு. அந்த உன்னதத்துக்கு மேல உன்னதங்கள் இருக்கு. நான் பேசுற வார்த்தை எல்லாமே பைபிள் ஆதாரத்தோடு இருக்கிறது. நீங்க படிச்சு பாருங்க. உன்னதங்கள், இயேசு பிறந்த பொழுது பரமசேனை திரள் தோன்றி அவங்க சொன்ன வார்த்தை என்ன? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை. ஹையஸ்ட், ஆங்கிலத்துல ஹையஸ்ட். அந்த ஹையஸ்ட் மேல உன்னதங்களில் உன்னதம். பரலோகத்துல பல லேயர் இருக்கு. இது இயேசு மரித்த உடனே அவர் முதல்ல கீழே போனது எங்க? ஃபர்ஸ்ட் டே பூமியில இருக்கு. பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டு பரதேசில இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களை எபேசியர்கள் நிருபத்தை வாசித்து பாருங்க. 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. சங்கீதம் 68 வாசித்து பாருங்க. அங்க எழுதப்பட்டிருக்கிறது சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, நல்ல கவனிங்க இந்த வசனம், சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உன்னதத்திற்கு எடுத்துக்கொண்டு போனார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும்போது எம்டி ஹேண்டா போல, தனியா போகல,
பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் அத்தனை பேரையும் ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால அவங்களுடைய ஆத்துமாக்களை உயிரோடு எழும்ப பண்ணி பரலோகத்துக்கு கொண்டு போனார். இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்கள் எங்க இருக்கிறாங்க? பரலோகத்துல இருக்கிறாங்க. இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம, ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாய் வாழ்ற நாம மரிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தை வாழ்ந்த அந்த பாரடைஸ், பூமிக்கு கீழே இருக்க பாரடைஸ் இப்ப எம்டியா இருக்குது, அங்க யாரும் இப்ப போறது இல்ல. புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம மனம் திரும்பி பாவரிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாய் பெற்று நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து நீங்க மரிப்பீர்களானால் நம்முடைய சரீரம் மண்ணில் புதைக்கப்படும், மண்ணில் விதைக்கப்படும். ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகும்.